நிபந்தனை ஜாமீனில் விடுதலையான சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஷ் சேலம் சங்கர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதை நேரடியே பார்க்கலாம். நம்மளே கட்டுவோம்னு சொன்னோம். அப்புறம் அரசாங்கம் வந்தது, பாலத்தை கட்டுச்சு. இந்த நோட்டீஸ் கூட நான் பழைய நோட்டீஸ், நாங்கள் அடித்த நோட்டீஸ் 3 வருஷம் முன்னாடி இந்த முள்வாடி கேட் பாலமும் அணைமேடு பாலமும் கட்டுறதுக்கு முன்னாடி நிலத்தை முதல்ல வாங்கணும். மக்கள்கிட்ட நிலத்தை வாங்கிட்டு 2வது படியாக வந்து நீங்கள் ஆல்டர்னேட் ரோடு பக்கத்தில் மாடர்ன் பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு ரோடு, நாட்டாமங்கலம் கழகம் பில்டிங் பக்கத்தில் ஒரு ஆல்டர்னேட் ரோடை உருவாக்கிட்டு அப்புறம் பாலத்தை வேலை ஆரம்பிங்கன்னு தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இது சம்மந்தமாக டிஆர்ஓ கிட்ட பேசணும். அடுத்த நாள் காலைல கூப்பிட்டாரு. 8ஆம் தேதி காலைல 10 மணிக்கு டிஆர்ஓ கிட்ட போனோம், ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம், கடைக்காரங்களாம் கூட போனோம். அதுக்கு முன்னாடியே டிசி லா அண்ட் ஆர்டர், டிசி கிரைம் அண்ட் டிராஃபிக் வந்து சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதுவும் சில மீடியா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு டிஆர்எம் பார்க்க போகும்போது 12 மணி கரெக்டாக கேட்டை போட்டுட்டு பாலத்தை நோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த டைம் ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் திரும்பி வந்து பார்த்து அது கொஞ்சம் பகட்டமாயிடுச்சு. 40 போலீஸ்காரங்க இருந்தாங்க. போலீஸ் பாதுகாப்பில் பாலம் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. குழியை நோண்டிட்டாங்க. ஒரு எதிர்ப்பு காட்டுறதுக்காக நான் அந்த குழியில் இறங்கினேன். அந்த குழியில் இறங்கின உடனே 5 செகண்ட் தான், வெறும் 1 2 3 4 5 அதுக்குள்ளே போலீஸ் என்ன லிஃப்ட் பண்ணிட்டாங்க. லிஃப்ட் பண்ணிட்டு நாங்கள் டவுன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. அங்கே போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னாங்க. நம்ம அதுக்கு எதுவுமே சொல்ல. ரிக்வெஸ்ட் பண்ணேன், என் கூட 2 பேர் மாட்டியிருக்காங்க, இவங்க மேலே கேஸ் போட வேணான்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். அது கேட்கல. எங்கள் 3 பேரையும் ரிமாண்டு கூட்டு போயிட்டாங்க. ரிமாண்ட் கூட்டு போகிறது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு கோர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஜிஎம் வீட்டுக்கு போனோம். அப்புறம் அதுக்கு மேலே வெளியே வந்தோம். அங்கங்கே ஸ்டே பண்ணி 6:30 7 o'clock வரைக்கும் இழுத்தாங்க டைமை. 8ஆம் தேதி 7 மணிக்கு ஜெயிலில் வந்து என்ட்ரி ஆகிறோம். ஃபஸ்ட்டு வெளியே சர்ச் பண்ணுறாங்க, ரெகுலர் பாடி சர்ச் பண்ணுறாங்க. பாடி சர்ச் பண்ணி துணியெல்லாம் கழட்டினாங்க. அதெல்லாம் கழட்டி விட்டு பாடி செக் பண்ணாங்க, பேக்கெல்லாம் செக் பண்ணாங்க. ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, கேஸ்ட் என்னன்னாங்க. நான் ஜெயின் சமூகத்தில் பிறந்தவன், எங்களுக்கு ஓப்பன் கேஸ்ட் தான் நாங்கள் போடுவோம். ஜெயினிசமில், பார்சியில், சிக்கிசமில் கேஸ்ட் இல்லை. நாங்கள் எம்பிசியில், எஸ்சியில், எஸ்டியில், மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்டில், ஃபார்வர்ட் காஸ்ட்லேயும் வரமாட்டோம். அதனால் ஓப்பன் கேட்டகரின்ட்டு சொன்னேன். இது என்ன ஓப்பன் கேட்டகரி இருக்குன்ட்டு கேள்வி கேட்டாங்க. இல்லை சார், ஜெயின் சமூகத்தில் பிறந்தவன் அப்படி தான் இருக்குன்ட்டு. சரின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே கூட்டு போனாங்க. உள்ளே கூட்டு போய் அந்த ஹால், மேஜர் ஹாலில், சென்ட்ரல் ஹாலில் உள்ளே போன உடனே டக்குன்னு எடுங்க, இன்டர்வியூ எடுங்கன்னாரு. ஒருத்தர் சர்ச் பண்ணார். பாடி ஃபுல்லாக திருப்பியும் செக் பண்ணாங்க. அது ரெகுலராக செக் பண்ணுவாங்க. ஃபுல்லாக நிர்வாணமாக்கி பார்த்துட்டு ஒருத்தர் வந்தார். துணி போட வச்சுட்டு ஃபுல்லாக இங்கே அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணி மல்மல்ட்டு வெளியே வந்தோம். அந்த அந்த ஹாலிலேருந்து இன்னொருத்தர் வந்தார். டக்குன்ட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுங்கன்னாரு. இன்டர்வியூ எடுங்க சொல்லிட்டு எங்களை உள்ளே கூட்டு போனார். திருப்பியும் ஜெயிலரோட ரூம்குள்ளே கூட்டு போனால் அங்கே சூப்பரிண்டென்ட் உட்காந்துருந்தார். என்ன பேசுகிறேன்னாரு. சார் கேஸ்ட்டுன்னு சொன்னேன். அந்த 2 வாரத்தை தான் எடுத்தேன். சார் கேஸ்ட்டு சார்னு ஒரே அறை பள்ளிச்சுன்ட்டு விழுந்தது பின்னாடியிலிருந்து. ஸ்லைட் ஆகி ஃப்ளோருக்கு போனேன். என்னங்க அடிக்கிறீங்கன்னு உடனே சூப்பரிண்டென்ட் லட்டி எடுத்தார். கண்ணா பின்னாண்டு அடிக்க ஆரம்பித்தார். அடுத்த செகண்ட் பார்க்குறேன் ஒரு 20 பேர். பேண்ட் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, நான் ஃப்ளோரில் இருக்கேன். ஷூ அங்கேருந்து இங்கேருந்து மிதிக்கிறாங்க. பேம்பூ ஸ்டிக் வச்சு கீழே பட்டாசு கலக்கிட்டாங்க. கால் ஃபுல்லாக பேத்து எடுத்துட்டாங்க. சார் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார் எனக்கு காலில். வேணாம் சார், முதுகில் அடிக்கிறாங்க. காட்டுறேன் சார், இங்கே கேன்சர் டியூமர் ரிமூவ் பண்ணியிருக்கு, ப்ளீஸ் வேண்டான்னு. ஒருத்தர் ப்ளோ பண்ணுறான் ஃபேஸில். சார் காது முதல்ல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சார், பிளட் கிளாட் ஆப்ரேஷன் ஆயிருக்கு. என்னடா பேசிகிட்டு இருக்க, படிக்க போட்டு திருப்பியும் பின்னுறாங்க. அப்புறம் பெஞ்ச் மேலே படுக்க வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க. சார் சாவடிங்க சார், இப்படி ஏன் அடிச்சிட்டு இருக்கீங்க, சாவை அடிச்சிருங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ண. நல்லா துவச்சி நல்லா அடிச்சு வெளியே ஸ்டெப் கிட்ட உட்கார வச்சுட்டாங்க. ஒரு ஸ்கேன் மிஷின் இருந்து நாங்கள் ஸ்டெப்பில் உட்கார வச்சாங்க. அப்புறம் இங்கே 2 பேர் கூட வந்திருந்தாங்க, முத்து செல்வம், ஈசன் கார்த்திக். அவங்களையும் அடிச்சுட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் சூப்பரண்ட் ஐயா வெளியே வந்தார். என்னை பார்த்தாரு. ஒழுங்காக நடந்துக்கொண்டாரு. சரிங்க ஐயான்னு அவர் பார்த்து சொன்னேன். என்னடா முறைச்சி பார்க்குறேன், யோசனை பண்ணுறேன்ட்டு ஒரு அறை அங்கே விட்டார். வேகமாக அறை விட்டு யோசனை பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். எங்களை அது வரைக்கும் ஒரு 7:30 8 ஆயிடுச்சு. எங்களை நேராக நடந்து கூட்டு போனது வந்து ஹெச்எஸ் பிளாக்கில் கூட்டு போனாங்க. தனியாக ஒரு பிளாக்கில் ஆளுக்கு ஒரு செல்லை அடித்து வச்சுட்டாங்க. எந்த துணி கொடுக்கல, ஃபேன் போட்டு விட்டாங்க. நான் தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி பாட்டில் கேட்டேன், உள்ளே வச்சுட்டாங்க. பாத்ரூமில் தண்ணி கூட வந்தவங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் தண்ணி காலில் வந்து தண்ணியில் ஊற வச்சு
தூக்கி எந்திரிச்சோம். காலையில் அந்த வழியில் எந்திரிக்கும் போது ரொம்ப பகட்டம் என்னாச்சுன்னா, வரவங்க போகிறவங்க எல்லாமே என்ன தேசிய கொடி எரிச்சு வந்திருக்க, எந்த தேசிய கொடி அடிச்ச, எந்த தேசம்டா நீ சொல்லி சொல்லி ஓங்குறாங்க கையை. ஐயா எந்த தேசிய கொடி ஐயா? இது காலைல 6 மணிலிருந்து நடக்குது 8 வரைக்கும். 8 வரைக்கும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, 8 மணி வரைக்கும் பேப்பர் உள்ளே வந்துருச்சு, நியூஸ் பேப்பர் வந்துருச்சு உள்ள. மீடியா மக்களுக்கு தேங்க்யூ, பேப்பரில் போட்டது மேம்பாலம் பிரச்சனை தான் போட்டிருந்தது. ஸோ அப்போ அங்கேயே உள்ள டவுட், என்னடா மேம்பாலம் பிரச்சனை மட்டும் இருக்குது, தேசிய கொடி பற்றியே பேச்சு வரலன்ட்டு. சாட்டர்டே சண்டே ஃபுல் கன்ஃபைன்மெண்ட்டில் இருந்தோம், செல் கன்ஃபைன்டாக வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக சாப்பாடுக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் செக்அப், ஹாஸ்பிட்டல் என்ட்ரியும் இருக்குது. தழும்பெல்லாம் கேட்டாங்க யாருன்ட்டு. போலீஸ் அடிச்சாங்களானாங்க, இல்லை சார் அடிக்கலன்னு. ஜெயிலில் ஆப்வியஸ்லி சொல்ல முடியாது, அவங்க தான் நின்று இருந்தாங்க. அவங்க கேட்கவும் இல்லை, போலீஸ் தான் கேட்டாங்க. நம்ம வந்து ஆனால் தழும்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. சாட்டர்டே போச்சு, சண்டே போச்சு, சிங்கிள் கன்ஃபர்ம் இருந்தோம். மண்டே ஆனால் ரெகுலராக ஓசி டீம் வந்து பார்த்து பார்த்து பேசிட்டு போவாங்க, ஓவரால் கண்ட்ரோல் டீமுங்குவாங்க. அப்புறம் அவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அவங்க ஒருத்தர் 2 பேர் சொன்னாங்க, யாருன்ட்டே தெரிலங்க, இப்போ வெளியே ஏதோ பேசுகிறாங்க, நீங்கள் ஏதோ சமூக ஆர்வலரா, தேசிய கொடி எரிச்சாங்க சொல்லி நாங்கள் அவ்வளோ அடிச்சிட்டோம். மண்டே வந்து ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தேன், சார் நான் மன்னிப்பு கேட்கணும். நான் அந்த மன்னிப்பு இன்னும் கேட்குறேன். நான் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா போட்டாலும் நான் கொஞ்சம் ரூடாக இருந்திருக்கேன், அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். அந்த ரூட் பிஹேவியருக்காக நான் பேர் வச்சு கொஞ்சம் விமர்சனம் வந்து நான் நல்லா கண்ட்ரோல் பண்ணி விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன் எஸ்பிக்கு, கமிஷனருக்கு. என் விமர்சனத்தை நான் வந்து கரெக்டாக வைக்காம, நல்லா சரியாக வைக்காம கொடுத்துருக்கேன். சூப்பரிண்டென்ட் கிட்ட ரூல் அவைட் பண்ணுறேன்ட்டு லெட்டர் கொடுத்தோம். அப்புறம் வெராண்டால் அலோவ் பண்ணாங்க. மண்டே மனு பார்க்க வந்தாங்க. நாங்கள் மனு பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா கூட இருந்தவங்க ஈசன், கார்த்திக், முத்து ரொம்ப பயந்துட்டாங்க. கண்டினியூஸாக ஒரே வேண்டுதல் இருந்து இவங்க வெளியே போயிடணுன்ட்டு. நான் கூட உள்ளே இருக்கலாம், ஆரம்பத்தில் அதான் சொல்லிட்டு இருந்தேன். டியூஸ்டே வந்து ஃபைல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வாங்க. எஸ்பி சூப்பரிண்டென்ட் சார் வந்து ஃபுல் இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஃபைலாக எல்லாமே வருவாங்க, ஸ்டாஃப் எல்லாம் வருவாங்க, எல்லாத்தையும் வெளியே நிற்க வைப்பாங்க. சூப்பரிண்டென்ட் சார் வந்தார், பார்த்தாரு, ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணி நல்லா இருக்கேன்னாரு. நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரே சந்தோஷம். சரி பிரச்சனை முடிஞ்சது, பிரச்சனை தீர்ந்து போச்சு போல. அந்த லெட்டர் எழுதி கொடுத்தனால எல்லாமே சமாதானம் ஆகிட்டாங்கன்னு நினச்சேன். புதன்கிழமை பிளாக் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். புதன்கிழமை வந்து அந்த இது பார்ப்பாங்க, ஒரு ரூம் செக் பண்ணுவாங்க. ரூம்க்கு வெளியே நின்று இருந்தோம். வந்தார், வந்த உடனே ஓங்கி ஒரு அறை, எதோ பண்ணிட்டு இருக்கியாமா சார்னு. என்னடா முறைச்சு பார்க்குறேன் சொன்ன உடனே ஒரு எஸ்ஐ திருநாவுக்கரசு பக்கத்தில் இருக்கிற ஒரு எகிரி ஒரு அறை விட்டாருங்க. காது அப்படியே கண்ணுன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சது. இதுக்கு நிறைய பேர் விட்னஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. வெனஸ்டே திருப்பி மனு பார்த்தோம். பெயிலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏதோ வெளியே சொல்லி வீட்டில் பயந்து, ஆல்ரெடி நிறைய ஃபேமிலிஸ் ப்ரெஷரில் இருக்குது. 3 ஃபேமிலி சேர்த்துக்கிட்டேன். தேர்ஸ்டே பெயில் வந்தது. தேர்ஸ்டே பெயில் வந்து ஈசன், கார்த்திக் அண்ட் அவர் முத்து செல்வன் 2 பேரும் பெயிலில் வெளியே போயிட்டாங்க. நான் ஒரு பெட்ஷீட் கேட்டேன், பக்கத்தில் இருக்கு அவர்கிட்ட. ஒரு பெட்ஷீட் கேட்டு அந்த பெட்ஷீட் வாங்கி வச்சேன். எங்களுக்கு பெட்ஷீட் எதுவுமே கொடுக்கல அது வரைக்கும். பெட்ஷீட் கேட்டதுக்கு அந்த பெட்ஷீட் எடுத்து வச்சு தான் இருந்தேன். அப்போது ஒரு வார்டர் வந்தார், பெட்ஷீட் பார்த்தாரு, யார்கிட்ட கேட்டு பெட்ஷீட் எடுத்தனாரு. சார் ஒன்றுமே இல்லை சார், திருப்பி கொடுத்துறேன் சார். எடுத்து வச்சுருந்து திருப்பி கொடுத்துட்டேன். அன்றைக்கி நைட் நான் தனியாக செல்லில் இருக்கேன். எப்போவுமே செல்லு தனியாக தான் இருக்கும். ஆனால் பக்கத்து ரூமில் கார்த்திக்கும் முத்து செல்வம் இருப்பாங்க. அவங்க போயிட்டாங்க பெயிலில். நெக்ஸ்ட் டே காலைல வந்தாங்க ஓசி டீம் வந்து இடத்த காலி பண்ணாங்க. எங்கே சார் கூப்பிட்டு போகிறீங்க? எங்கேயும் கூப்பிட்டு போகல, நீ வான்னாரு. அதே ஹெச்எஸ் பிளாக்ல ஃப்ரண்ட் சைடில் யாருமே இல்லை, தனியாக அடிச்சு வச்சாங்க. ஃப்ரைடே மார்னிங் அப்புறம் எங்கிருந்தோ தகவல் வைஃப் வந்தது, இந்த மாதிரி அடிக்கப்பட்டிருக்கேன்ட்டு. இவங்க எங்கிட்ட வந்து கேட்க ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ணேன். வக்கீல் மாயன் அன்னைக்கு மனு பார்க்க வந்தார், விவரமாக டீட்டெயில்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து சொன்னாங்க. ப்ரெஸ்ஸில் வெளியே வந்த உடனே சூப்பரிண்டென்ட் சார் வந்தார் திருப்பியும் பிளாக்குக்கு. இந்த பேச்சு வெளியே போச்சு, பிரிசன் இருக்கணும், ஒழிச்சு கட்டிடுவோன்னாரு. சார் ஏன் மூலியமா போகல சார், வைஃப் கேட்டாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஜெயிலர் ஆக்சுவலி நாங்கள் அடி வாங்கும்போது ஜெயிலர் இல்லைங்க.
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு, ஸ்டூடெண்ட்டும் ஹெல்ப் பண்ணாரு. நான் வெராண்டா கேட்டேன், சார் வெராண்டால இருக்க முடியல சார், கொஞ்சம் வெளியே விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. சாட்டர்டே சண்டேக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. ஆனால் தனியாக இருந்தோம். இந்த 506/2க்கு தனியாக ஹெச்எஸ் பிளாக்ல போட்டது நாங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ். இது வரவங்கெல்லாம் இதான் கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஹெச்எஸ்ல இருக்கீங்கன்ட்டு, தனியாக பனிஷ்மெண்ட்ல இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே பனிஷ்மெண்ட் வாங்குற சரித்திரம் எங்களுக்கு தான். அது பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க ஜெயில் பாஷையில். யாரோ ஜெயில் கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணாங்கன்னா, ஜெயில் கால கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணாங்கன்னா. நான் 20 வருஷமா மரம் நட்டுட்டு இருக்கேன் சேலத்தில். 97ல் ஆரம்பிச்ச மரம் நடுறது, கண்டினியூஸாக அதே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எடுத்திருக்கேன். எல்லா மீடியாவுக்கும் தெரியும், ஓப்பனாக தான் எடுத்திருக்கேன் எல்லா பிரச்சனையும். அது மரம் வெட்டுறதா இருக்கட்டும், சுற்றுச்சூழல் பாதிப்பாக இருக்கட்டும், காவிரி ஆற்ற அசிங்கம் பண்ணுறதா இருக்கட்டும், தண்ணியை கெடுக்கிறதா இருக்கட்டும், இந்த கண்டினியூஸாக போராடிட்டு இருக்கோம். ஏரிகளும் சரி பண்ணியிருக்கோம், பல இடத்த திருத்தி இருக்கோம், நிறையா செவுரில் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம், பல விதமான வேலை பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ அவமானம் எப்போவுமே பட்டதே இல்லைங்க. சென்னை வெள்ளம் வந்தப்போ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க. 25